Hello sweethearts, welcome to the day edit. So இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு aesthetic video editing தான் பண்ண போறோம். எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் Pixel Lab நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு Play Storeல அவேலபிளா இருக்கும், ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் அந்த நியூ டெக்ஸ்ட்ங்க இருக்கறத delete பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க கீழ பாருங்க அந்த fourth one போனீங்கன்னா transparent ன்னு ஒன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து transparent ஆயிடும். நெக்ஸ்ட் மேல அந்த ப்ளஸ் சிம்பல் கொடுத்து from gallery கொடுத்துக்கோங்க. இதல வந்துட்டு நான் ஒரு இமேஜ் வந்து கொடுக்கறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போலராய்டு ஃப்ரேம் வந்து நான் கொடுத்திருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்ட்டா சென்டர்ல கொண்டு வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கொடுக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நாம வந்து இமேजेस ஆட் பண்ண போறோம். இமேजेस வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த இமேजेस வேணும்னாலும் நான் வந்துட்டு கொடுத்திருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மீடியா ஃபயர்ல தான் கொடுத்திருப்பேன். தனித்தனியா டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஒட்டுக்கா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆகாது. அதுக்கு நீங்க வந்து அதல மெம்பரா இருக்கணும். நானே மெம்பரா இல்ல, அதனால சிங்கிளா தான் டவுன்லோட் பண்ணுவேன். வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லனா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து மூவி இமேजेस கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இப்போ கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள வர மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு இப்போ வந்து கரெக்ட்டா வெச்சிட்டு கீழ பாருங்க third one இருக்குல்ல, அதுல வந்தீங்கன்னா to front to back நல்லா இருக்கும். சோ நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு to front to back நீங்க வந்து கொடுத்துக்கலாம் கரெக்ட்டா. இப்போ நான் கரெக்ட்டா செட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பாருங்க இந்த third one கொடுத்துட்டு to back அந்த போலராய்டு செலக்ட் பண்ணி நான் to front கொடுத்துக்கறேன். நீங்க இமேஜ் செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா to back கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் நீங்க வந்து கரெக்ட்டா வெச்சிட்டு நீங்க வந்து எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எந்த கேப்பும் வராத மாதிரி. நெக்ஸ்ட் அந்த A கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்றது. அதல ப்ளஸ் கொடுத்து எடிட் கொடுத்து நீங்க வந்து என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கூகுள்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வந்து மேனுவலா டைப் பண்றனாலும் பண்ணிக்கோங்க. இது சும்மா சாம்பிள் தான் गाइस. சோ ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மேலே வரும் பாருங்க. சோ கீழ மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய்ட்டு நீங்க கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் கொடுத்தா நீங்க வந்து எந்த கலர் வேணாலும் चूஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க ஸ்டைல் பக்கத்துல ஃபாண்ட் இருக்கு, चूஸ் பண்ணிக்கோங்க. चूஸ் பண்ணிட்டு இதுலயே ஃபாண்ட்ஸ் இருக்கும், உங்களோட ஃபாண்ட்ஸும் இதல வரும். வேணுங்கறத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது கரெக்ட்டா வர மாதிரி வைக்கிறதுக்காக நான் எடிட் ஆப்ஷனுக்கே வந்துட்டு நான் கீழ வர மாதிரி கரெக்ட்டா கொடுத்துக்கறேன். இப்போ வந்து நீங்க வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கரெக்ட்டா சென்டர்ல வர மாதிரி வெச்சுக்கறேன். நீங்க சின்னது பண்றனா பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பாத்தீங்கன்னா ப்ளஸ்க்கு பக்கத்துல ஒரு இமேஜ் அந்த சேவ் as இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் png வெச்சுக்கோங்க. டைமென்ஷன்லாம் டிஃபால்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து அல்ட்ரா கடைசி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து இமேजेस சேவ் பண்ணனும். இதே மாதிரி நீங்க வந்து மத்த இமேजेसும் எல்லாமே சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க. எவ்ளோ டெக்ஸ்ட் நம்ம அந்த லிரிக்ஸ் எடுத்துறோம்ல, நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இது ஃபுல்லாமே நீங்க சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ஷாட் தான் எடிட் பண்ண போறோம். நான் டைரக்ட்டா அதுக்கு போயிடுறேன். இப்போ பாருங்க நான் இன்ஷாட் ஓபன் பண்ணிட்டேன். இன்ஷாட்ல பாருங்க போட்டோஸ் இப்போ வந்து நான் சேவ் பண்ணி வெச்சிருக்கிறதெல்லாம் பாருங்க மேலே. சோ இப்போ என்ன பண்ணனும்னா அந்த சேவ் பண்றதுக்கு ஒரு இமேஜ் யூஸ் பண்ணிருப்போல எடிட் பண்றதுக்கு, அந்த இமேजेस வரிசையா நாம வந்து எந்த வரிசையில நம்ம சேவ் பண்ணிருக்கோமோ டெக்ஸ்ட் இமேஜ் அந்த லிரிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ஆர்டர்ல நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு ஜூம் பண்றது எல்லாமே பண்ணிக்கோங்க. எல்லா இமேजेसும் இதே மாதிரி நீங்க வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன் நம்ம இப்ப பண்ண போறதல்ல மியூசிக் கொடுத்துட்டு நான் வந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு நான் ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாம வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட் எல்லாம் சாங்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணுவோம்ல, அந்த டைமிங்களை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது. சோ அதே மாதிரி நாம வந்துட்டு இமேजेसையும் சாங்க்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா கொண்டு வந்து வெச்சுக்கோங்க. ஒண்ணுக்கு 2 டைம் நீங்க பார்த்து பண்றதுல வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சோ இதே மாதிரி நீங்க வந்து சாங் ஃபுல்லாமே கரெக்ட்டா வர மாதிரி வெச்சுக்கோங்க. நான் இன்ஷாட் ப்ரோ வெர்ஷனோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், வேணுங்கறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்றது நார்மல் இன்ஷாட் Play Storeல இருந்து வரதுதான். சோ இப்போ எல்லாமே நான் இதே மாதிரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா filter போய்ட்டு effect போய்க்கோங்க. அதுல style ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை चूஸ் பண்ணிட்டு கீழ மூவ் பண்ணீங்கன்னா blur ஆப்ஷன் இருக்கும். அதுல ஃபுல்லா வெச்சிட்டு
டிக் கொடுத்துக்கோங்க. அதை வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துருங்க. டிப் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம வந்து எடிட் பண்ணதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அனிமேஷன் காம்போவில் வந்துட்டு நான் ஸ்விங் லெஃப்ட்டு ஸ்விங் ரைட்டுன்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அதுதான். நான் வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இதுவும் கரெக்டாக அந்த இமேஜ் முடிகிற இடத்துலையே இதுவும் முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் கைஸ். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அந்த காம்போ எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் அனிமேஷன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவும் பண்ணுறப்போ ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணுறப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அந்த இமேஜ் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு பண்ணாதீங்க. ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் வந்து அனிமேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்விங் லெஃப்ட் கொடுத்துருந்தேன், அடுத்து ஸ்விங் ரைட் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் நான் ஆல்டர்னேட்டாக கொடுப்பேன். இதில் வந்து காம்போ ஆப்ஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான் கைஸ். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்துட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு இன்னொரு ஓவர்லே வீடியோ மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதனோட லிங்க்குமே நான் கொடுத்துருவேன். ஸோ இதில் பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரம் ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கைஸ். உங்களுக்கு எந்த மாதிரி எடிட்டிங் வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அதனோட வீடியோ லிங்க்குமே கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், ட்யூட்டோரியலும் போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.